நம்ம வந்து சென்னை டு மூணார் நம்ம போறோம் கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தனியா நான் வந்து மூணார் போறேன் கைஸ். கைஸ் சாப்பிட வந்து நிறுத்திருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க கைஸ், இதுதான் அந்த பஸ், நம்ம வந்த பஸ்ஸு. ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அதுதான் நம்ம போய் சாப்பிட்டு வந்தோம். போய் தோசை சாப்பிட்டு வந்தோம் கைஸ். தோசை போயிட்டு எனக்கு போய் சாப்பிடலாமா வேணாமா யோசிச்சேன். அப்புறம் டிரைவர் நான் எல்லாம் போனாங்களா, சரி ஓகே அவங்கள வந்துட்டு அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலான்ற இதில் போயிட்டு உள்ள உட்காந்து கரெக்டாக உட்காரும்போது டோக்கன் வாங்கிட்டு வரணும்னாங்க. அப்புறம் போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு டக்குன்னு கொடுத்துட்டு டக்குன்னு வந்துச்சு தோசை. கிடைக்கிற நல்லா சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு கைஸ். தோசை வந்து பயங்கரமாக நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சட்னி சாம்பார் எல்லாம் ஊற்றி அதுக்கெல்லாம் கிடைச்சிட்டு டக்குன்னு வந்துட்டேன் கைஸ். ஸோ அவங்க இன்னும் வரல. ஸோ அவங்க காலையில் தான் இருக்கா. ஸோ அவங்க இன்னும் வரல, எல்லாம் அங்கே சாப்பிட்டுருக்காங்க போல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து வந்துட்டேன் கைஸ். நான் கைஸ் இது மாதிரி கைஸ் டிவி ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். நம்ம வந்து இவருக்கு இத்தனை படம் வச்சுருக்காங்க. ஏதோ இது இவர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு, அங்கே ரிமோட் வச்சு பண்ணுறாங்க. ரிமோட் டிவி ஒர்க் ஆகுது கைஸ். நிறைய படம் இருக்குது கைஸ். கைஸ் வாரிசு படம் போட்டிருக்காரு கைஸ். ஸோ ஆனால் ஒரே ஆள் நம்ம ரிமோட் இது பண்ண முடியும் போல. இங்கே கேட்குதா ஸ்பீக்கர், இங்கே எங்கேயோ இருக்குது கேட்குதா. ஃபஸ்ட் டைம் நான் வந்து பஸ்ஸில் இது மாதிரி போகும்போது டிவி பார்க்குற கேஸ் வேறு கேஸ் செம்மையாக இருக்குது கேஸ். எங்கும் எப்பவும் தலை தெரியுதா கேஸ். வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன் கேஸ் நமக்கு சூப்பரில். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரிய டிவி கேஸ். ஏன்னா வந்து அங்கே 2 பேர் படுத்துக்கிறதுல அதனால் வந்து பெரிய டிவி, நமக்கு வந்து குட்டி டிவி. இது இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ஸ்பீக்கர், இதில் தான் நமக்கு கேட்குது. கைஸ் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். இது பாருங்க கைஸ், மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கரெக்டாக. குட் மார்னிங் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயா ஜாலி கைஸ். இன்னும் மூணாருக்கு வந்து 63 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். இப்போ வந்து காலையில் வந்து 6:30 ஆகிடுச்சா. கரெக்டாக இப்போ தான் வந்து நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். வர வரி இதெல்லாமே பயங்கர பச்சை பசேல்னு செம்மையாக இருந்துச்சு கைஸ். ஐயோ 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 பச்சை பசேல்னு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது கைஸ். இப்போ நம்ம கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணும்போது கரெக்டாக ஒரு செக் போஸ்ட்டுக்கு மாதிரி ஒன்று இருந்தது. அது கரெக்டாக அப்படியே தாண்டி இப்படி ஒரு லெஃப்ட் இருந்தது, அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிச்சு கைஸ். மொத்தம் 63 கிலோமீட்டர் இருக்குது கைஸ் மலைக்கு. இந்த மலையில் தான் நம்ம ஏறுறோம், அது தெரியுதா உங்களுக்கு? காலையில் ஏஞ்சோடனே அந்த பச்சை இங்கே பாருங்க அடி எப்படி போகுது, செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட் வியூவில் நல்லாயிருக்கும், பட் ஆனால் சைட் வியூவில் இந்த மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்க கேஸ் சைட் வியூ எப்படி இருக்குன்றது. ஐயோ இங்கே பாருங்கள் சன்செட் சன்ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம், செம்மையாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது கேஸ் இடமே. ஆஹா செம்மையாக அப்படியே இந்த அழகை ரசிச்சுட்டு வரத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 1:30 தான் கேஸ் தூக்கமே வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே முட்டி மோதி அப்படியே தூங்கினேன். ஏன்னா வந்து இடம் பற்ற மாட்டேங்குதா, இடம் பற்ற ஹைட்டாக இருக்கிறதுனால வந்து காலம் இடிக்குது. மேலே ஏறி இந்த சேர் மாதிரி இருக்குல்ல, இந்த சேரும் இடிக்குது. அப்படியே முட்டி மோதி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே தூங்கி முடிச்சுட்டு கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் வந்து அவங்க தேனி அந்த இடம்லாம் சொல்லும் போது மூணார் வந்துச்சா நானும் பயந்து ஏந்துட்டேன். ஐயோ நம்ம தூங்கிட்டு போயிடுச்சோன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இல்லை தேனி அந்த மாதிரி நான் தேஞ்சதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வாமிட் வரமா நீங்கள் ஏந்து உட்காந்துக்கோங்க, வாமிட் வர மாதிரி இருந்ததுன்னா மலை ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் உட்காந்துட்டேன் கேஸ். எப்படி இருக்குன்றது பாருங்க கேஸ், செம்மையாக இருக்குது பயங்கரமாக கைஸு. தலை சுற்றுது கைஸ், வாமிட் வர மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு இந்த மாதிரி இருக்கவே இருக்காது என்றைக்குமே மலை ஏறும்போது. எனக்கு என்னன்னு தெரில, அப்படியே தலை சுற்றி அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்படியே டேர்ன் பண்ணும்போது அப்படியே டேர்ன் ஆகுது. இப்போ வரைக்கும் டேர்ன் ஆகுதா, இது வந்து லைட்டான டேர்னு. அந்த ஒரு பெண்டு டேர்ன் ஒன்று இருக்கும்ல, அதனால அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வாமிட் அப்படியே வந்துடும் போல் அந்த மாதிரி இருக்குது கேஸ். ஐயோ கீழெல்லாம் பார்த்தா அப்படியே தலை அப்படியே சுற்றுது. என்ன பண்ண போகிறேன்றது தெரியல கைஸ். வாமிட் வரக்கூடாது, வந்துச்சுன்னா எது ஒரு பேப்பர் கூட இல்லை என்கிட்ட வந்து இது பிளாஸ்டிக் பேப்பர் வாமிட்டை வந்து இது பண்ணுறதுக்கு.
எவ்வளோ கொஞ்சம் மேலே வந்துட்டோம் கைஸ் நம்ம. லாரியை ஓவர்டேக் பண்ணுறோம். ஓவர்டேக் பண்ணியாச்சு. ஒரே குல்குல்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்குது கைஸ். தொண்டை வரைக்கும் அப்படியே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. வாமிட் வந்துடக்கூடாது கைஸ். மூணார் வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், மூணாருக்கு தான் கைஸ் நம்ம வந்துட்டோம். மூஞ்சில் அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ஒளிவட்டம் தெரியாது கைஸ். ஏன்னா வந்து ஃபுல்லாக பஸ்ஸில் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அது எதுவுமே என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக வாந்தி எடுத்து சுத்தமாக முடியல கைஸ். எப்பா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். பஸ்ஸில் இந்த மலை ஏறுறது சரியான வெறுப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் வரவே கூடாதுன்ற மாதிரி அவ்வளோ இதுவாயிடுச்சு கைஸ். எனக்கு வந்து வர அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றி வாமிட் அப்படியே வரும்போது ஒரு வெறுப்பாயிடுச்சியோடு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தனியாக வேறு இருந்தேன்னா என்னால் வந்து தாங்கவும் முடியல அந்த ஒரு இதுவை. அம்மா அப்பா யாராவது கூட இருந்தாங்கன்னா அண்ணாலாம் ஒரு இது இருக்குது, ஒரு சப்போர்ட் இருக்குமா. இப்போ நான் தனியாக இருக்கும்போது அது மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறது என்ன எதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி அழுகுற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு வாமிட் வந்ததுனால. என்கிட்ட வந்து கவர் வேறு இல்லை, பிளாஸ்டிக் கவரு. அதுவும் என்ன பண்ணுறது தெரியாமல் ஆதார் கார்டு அப்புறம் லைசன்ஸ்லாம் இருக்கும் ஒரு இதுவில், ஒரு பிளாஸ்டிக் இதுவில். அது ஜிப்லாக் கவர் அதை எடுத்து அது எல்லாத்தையும் தூக்கி டக்கு பேக்கில் கொட்டி அப்படி எடுத்தேன் கைஸ் நான் வாமிட்டு. எப்பா சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வாட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே ஓரளவுக்கு வாமிட் எடுத்தோடனே ஓரளவுக்கு ஒரு லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருந்தது நார்மலாக. அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் ஒரு அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்தில் திருப்பி வந்து வாமிட் ஆர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், ரொம்ப சுத்தமாக முடியல. அப்புறம் குடுகுடுன்னு இறங்கி டிரைவர் அண்ணா கிட்டே போயிட்டு ஆனால் இந்த மாதிரி வாமிட் வந்து நான் இங்கே உட்காந்துக்கான்னு கேட்டேன். உட்காந்துக்குப்பான்னு சொன்னார். அப்புறம் அவர் பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்தது. அந்த இடத்துலையும் உட்கார எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கே கீழே நான் வந்து மேலே இருந்தேன்ல, எனக்கு கீழே வந்து ஒருத்தர் எப்பயோ தேனியில் இறங்கிட்டு இருப்பார் போல், காலியாக இருந்ததா. அதனால நான் வந்து அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு அப்புறம் ஒரு மாதிரி லைட்டாக படுத்தேன். ஓகே ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது. அப்படியே தூங்கிட்டு அப்படியே வந்தேன். சுத்தமாக முடியல என்னால். இப்போ கூட இந்த தொண்டைக்கிட்டேயே வந்து வாமிட் இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி இருக்கு எனக்கு. டக்கு பக் பக்குன்னு பல்கு காட்டுது. நீங்களா என்ன கறிக்கடையில் போய் கூப்பாக போகிறீங்கன்னு எல்லாம் வந்தாச்சு கைஸ். நம்ம வந்து மூணாருக்கு அவ்வளோ கூலிங் இருக்கு, பட் ஆனால் ரொம்ப லைட்டா இருக்கு கைஸ் கூலிங்கு. ஆனால் இந்த கூலிங் தெரியுது, ஆனால் லைட்டா நல்லா இருக்கு, நல்லா சூப்பராகவே இருக்கு கைஸ். என்ன வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சே தவிர மற்றபடி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் காத்திருப்போம். ஒருத்தவங்க வருவாங்க, நம்ம எல்லாம் ஒன்னாயிடுவோம் நான் சொன்னேன்ல, அவங்க இன்னும் வர்றதுக்கு 1 hour ஆகும். இப்போ நான் தனிமையில என்ன பண்ண போறேன்றது, இப்போ என்ன பண்ண போறேன் என்ன ஏதுன்னு தெரியல. பாருங்க மக்களே, இது ஒரு பெட்ரோல் பங்கு. இந்த பாத்ரூம்ல காசை மிச்சப்படுத்துறாங்க. இவனும் ரெடி ஆயிட்டான். பிரஷ் காட்டு. சுத்தமா தெரியல, ஆய் வேற வருது எனக்கு, வைத்த கலக்குது. இன்னும் ரூம் எதுவுமே புக் பண்ணல. அப்புறம் தான் வந்து ரூம் தேடணும்னு வேற சொல்றாங்க. ரூம்ஸ் புக்கு அவங்களும் எதுவுமே புக்கும் பண்ணல. இன்னும் அவங்க வரத்துக்கு 1 hour ஆகும். முடியல. நான் பஸ்ஸில் வரும்போது அம்மாலாம் கால் பண்ணாங்க, நான் என்னால் முடியலம்மா நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு நான் வச்சிட்டேன். நான் அந்த மாதிரி ஆயிடுச்சு கைஸ் வாமிட்டு. சொல்றத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. ஓகே கைஸ், நான் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே நம்ம இந்த இடத்துல அப்படியே நம்ம தனியாக அப்படி கொஞ்ச நேரம் சுற்றுவோம் அவங்க வர வரைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். என்ன எப்படி புலம் போடுற ஆதா மீனாட்சி.